உங்களுக்கு இன்னும் இதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்றால், இப்போ எனக்கு என்னதாங்க வேலை அப்படின்னு கேட்குறீங்கல்ல, எனக்குன்ற ஒன்று அங்கே இல்லை. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. எனக்குன்ற ஒன்று இல்லை, நான்ற ஒன்று இல்லை, என்னாலன்ற ஒன்று இல்லை, எதுவுமே அந்த நான்ற தன்மை இங்கே இல்லை. அப்போ எது இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு? எது உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு? இறைவனால் டிசைன் செய்யப்பட்ட ஒன்று இங்கே உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் உடம்புன்னு வச்சிருக்கான். ஆனால் இதை எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா, இதை அழிஞ்சிரும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம், அழிஞ்சிரும். இதை எதுக்கு கொடுத்துருக்கான்? இதை புரிஞ்சுக்கன்றதுக்காக கொடுத்துருக்குறான். இது ரொம்ப டீப்பான சப்ஜெக்டு. கொஞ்சம் கவனமாக கேட்கணும், ரொம்ப கவனமாக கேட்கணும். இப்போ ஒரு கேம் பார்த்துருப்பீங்க. அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். அதுக்கு இடையில நிறைய பிரிக்ஸ் இருக்கும், செங்கல்கள் இருக்கும். ஒரு பொம்மை அதுக்குள்ளே வரும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த பொம்மை அதுக்குள்ளே வரும்.